Welcome to ABC Knowledge World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 ஃப்ராக்ஷனில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 10th sum. இதுவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான். நம்ம கொஷின்குள்ளே போகலாம். Ravi bought a curtain of length 15.3 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன், if he cut the curtain into small pieces of each length 2 1/4 meter, then how many small curtains will he get? அதாவது ரவி வந்து ஒரு பெரிய கர்டைன் வாங்கிறாரு. எவ்வளோ லென்த்னா 15.3/4 லென்த் அளவுக்கு வாங்கிற ஒரு பெரிய கர்டைன். இவர் அதை என்ன பண்ணுறாருன்னா 2 1/4 மீட்டருக்கு ஒரு கர்டைனாக கட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு எத்தனை கர்டைன் கிடைக்குன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இது என்னது? அடிஷனா, சப்ராக்ஷனா, டிவிஷனா, மல்டிப்ளிகேஷனா? கரெக்டு, திஸ் இஸ் அ டிவிஷன். ஏன்னா இதில் வந்து ஒரு இதோட விலையை கொடுத்துட்டாங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ மீட்டர் கட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை பீஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் டிவிஷன். நம்ம வேர்ட் ப்ராப்ளம்னா நான் வேர்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். டோட்டல் லென்த் ஆஃப் கர்டைன் போட்டு இஸ் ஈக்குவல் டு 15.3/4ன்னு போட்டிருக்கேன். லென்த் ஆஃப் ஸ்மால் பீசஸ்ன்னு போட்டு 2 1/4ன்னு போட்டு நான் எழுதிக்கிறேன். நம்ம டிவைட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு 15.3/4 டிவைட் பை 2 1/4ன்னு போட்டுக்கிறேன். இப்படி நம்மளால் இருந்தால் கன்ஃபார்மாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்படியே இருந்திருந்தால் டிவைட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 15 4s என்ன, 5 4s 5 1s 5 5 2s 10 5 3s 15 5 4s 20க்கு 0 மீதி 2 4 1s 4 தானே, 4 1s 4 ப்ளஸ் 2 60 வருது ஆன்சர். அந்த 60 அப்படியே போட்டு ப்ளஸ் 3/4 போட்டுக்கிறேன். டிவைட் பை 4 2s என்ன, 4 1s 4 4 2s 8 ப்ளஸ் 1/4 அதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ 60 ப்ளஸ் 3 என்ன, 61 62 63. இப்போ 63/4 டிவைட் பை போட்டு 8 + 1 என்ன, 9/4. இப்போ நம்ம இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம ரெசிப்ரோக்கலாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லி நம்பர் மாதிரி கொடுக்குறேன். இப்போ 9 கீழே எந்த நம்பருமே இல்லைன்னா நம்ம 1 போடணும். அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் மட்டும் தான் நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் நம்ம சேம் பண்ணக்கூடாது. இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால உங்களால் பாதி சம் போட்டுற முடியும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரெசிப்ரோக்கல்னால் என்ன, போன சமயம் சொல்லியிருந்தேன். முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெசிப்ரோக்கல்னால் என்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4/9 இருந்துச்சுன்னா 9/4ன்னு போடுறது, 9/4 இருந்துச்சுன்னா 4/9 போடுறது. அவ்வளோதானே, ஈஸியான சம் தான். நம்ம எல்லாமே ஈஸி தான் நம்மளுக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ரெசிப்ரோக்கல் வந்து 8 + 1 9/4ன்னு இருக்குது. 9/4 ரெசிப்ரோக்கல் என்ன, கரெக்டு, 4/9. 4/9 தான் நம்மளோட ரெசிப்ரோக்கல். இப்போ நான் 63/4 இங்கிட்ட என்ன பண்ணேன், 4/9. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னு சொல்லுங்கள். கரெக்டு. என்ன பாயிண்ட்னா, நம்ம வந்து இப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டோம்னா அதை மல்டிப்பிளில் தான் போடணும். ஓகேங்களா? சில பேர் நினைப்பீங்க, இப்போ நான் இந்த மாதிரி போட்டோன்னே 63/4 ஆன்சர், 4/9 ஆன்சர் அப்படின்னு போடுவீங்க. அப்படி போட்டால் இந்த சம் தப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறேன்னா, இங்கே 4 1 அடிச்சிடுறேன். 2 பக்கமும் 4 4 அடிச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், 63/9 மட்டும் போட்டுறேன். இந்த ஆல்ஃபாவும் போட்டு 63 9 9 7 தானே 63 ரிமைனிங் 0. இப்போ எனக்கு 0 வந்துச்சுன்னா நம்ம இந்த 7 மட்டும் போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஆன்சர் 7. தேர்ஃபோர் ரவி கெட் 7 ஸ்மால் கர்டைன்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான் சம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.